இப்போ பரமாச்சாரியார் 12 வயதில் மகானா வேதம் படித்தார், சிஸ்டமேட்டிக்காக இருந்தார். ஒரு வேதகால ரிஷி கலிகாலத்தில் இருக்க முடியுங்கிறத அவர் நிதர்சனமாக அவருடைய லைஃப்பில் ப்ரூவ் பண்ணி காமிச்சார். அவர் ஒரு செட் அப்படின்னு பார்த்தா, இன்னொரு செட்டில் என்ன மாதிரி ஆளுங்க. எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை, ஆனால் காட் ஷோஸ் மீ. ஐ டோன்ட் நோ வை. மேபி இட்ஸ் ஃபார் ஹவுஸ் ஹோல்டர்ஸ். உங்களை மாதிரி உலகியல் நடைமுறையில் இருக்கிற மக்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஆள் தேவைப்பட்டிருக்கும். இல்லைன்னா அவங்களுடைய இது வேறு. எனது காரியம்னு ஒரு சாப்டரே எழுதியிருப்பார். என் வேலை வேதத்தை ரட்சிக்கிறதுன்னாரு. ஸோ அவருடைய போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி இருந்தது. என்னுடைய போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்னா, தாய்மானவர் சொல்கிறார், உலகத்தார் போல் உண்டு உடுத்தி பூண்டு தொண்டர் விளையாட்டில் சுகம் காணும் ஆனந்தம். ஜனங்களை மாதிரியே ட்ரெஸ் பண்ணோம், ஜனங்களோட பாஷையை பேசணும், அவங்க நடுவிலே இருக்கணும். கூடியிருந்து குளிந்தேல் ஒரு எம்பாவான்னு சொல்லக்கூடிய இல்லை, அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணோம். சரி, இதில் தவம் சித்திக்காமல் போயிடுமா அப்படின்னு இல்லை. எக்கோலம் கொண்டால் என்ன, ஏது அவஸ்தைப்பட்டால் என்ன, முத்தன் மனம் இருக்கும் மோனத்து. அவங்க எப்படி கூத்தடிச்சிட்டு இருந்தா என்ன, எப்படி ட்ரெஸ் பண்ணா என்ன, அவங்க மைண்டு கடவுள்கிட்ட இருக்கு அப்படின்னு. முத்தன் முக்தி அடைந்தவன் மனம் இருக்கும் மோனத்தே அப்படின்னா, அவங்க சிதாகாசத்தில் உட்காந்துருக்க அவங்களுடைய மைண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம். பரமாச்சாரியாருடைய லெவல் என்னுடைய லெவலில் இருக்க வித்தியாசத்துக்கு காரணம், அவருக்கு கடவுள் கொடுத்துருக்கிற வேலை வேற, எனக்கு கொடுத்த வேலை வேற. நான் செய்ய வேண்டிய வேலைக்கு இந்த சிஸ்டம் சூட் ஆகுது. ஏன்னா ஐடென்டிஃபிகேஷன் இஸ் டோட்டல் வித் தி சீக்கர் அண்ட் த கைட். ஓகே, சாட் இஸ் டிஃப்ரெண்ட், ஐ எம் எ கைட். ஸோ அதுக்கு இது தேவைப்படுறது. இது கடவுளுடைய திட்டத்தில் இருந்தது. இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் இப்படியெல்லாம் இருக்கணும், இந்த மாதிரி உலகியல் அனுபவங்கள் இருக்கணும். அதெல்லாம் கடவுளுடைய லீலையில் வந்த விஷயங்கள்.